குக்கு, ஜோக்கர், ஜிப்சி மாதிரி படங்கள்லாம் எடுத்த ராஜ்முருகன் எடுத்த ஜப்பான் படம் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் அடுத்து எடுத்திருக்க படம் தான் மை லார்ட். ஜிப்சி படத்துக்கு அப்புறம் மாடர்ன் லவ் வெப் சீரிஸ்ல லாலா குண்டா பொம்மைகள்னு ஒரு எபிசோடு எடுத்திருப்பாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மை லார்ட் படத்துடைய கதை என்னன்னா, சசிகுமார் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு இடையில தூக்கு மாற்றக்கு ட்ரை பண்றாரு. ஏன் தூக்கு மாட்டுறீங்கன்னு கேட்கும் போது நான் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி ஆல்ரெடி செத்து போனவன் சொல்றாரு. இதுக்கு இடையில சசிகுமார் பிளட் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளிக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி கிட்னி தேவைப்படுது. இந்தியாலே 2 டோனர் அப்படிங்கறதுனால அவங்க சசிகுமார் தேடி வராங்க. இந்த பெரும்புள்ளிக்கு சசிகுமார் கிட்னி கொடுத்தாரா, கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி இறந்து போன அவரும் அவர் ஒய்ஃபையும் திருப்பி அந்த ரெக்கார்ட்ஸ் படி உயிரோட வந்தாங்களாங்கிறதா இந்த படத்துடைய கதை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சசிகுமார் ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க ஒய்ஃபா நடிச்ச சைத்ராவுக்கு அதிகமான ஆக்டிங் ஸ்கோப் இல்லைனாலும் கொடுத்த ஸ்கோப்பை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. யூனியன் மினிஸ்டரா வரக்கூடிய ஆஷா சரத், என்ஜிஓ வரக்கூடிய குரு சோமசுந்தரம், வக்கீலா வரக்கூடிய கோபி நாயனார், இவங்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்திருக்காங்க. படத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது பிரசன்னா ராமுடைய ஆக்டிங். அவர் இதுக்கு முன்னாடி ராஜமுருகனுடைய லாலா குண்டா பொம்மைகள் எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸும், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல போலீஸ் ஆபீசராகவும் சூப்பரா ஷைன் பண்ணிருப்பார். குரு சோமசுந்தரத்துக்கும் சைத்ராவுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான ரோல் கொடுத்திருக்கலாம். நீரவ் ஷா படத்துக்கு தேவையான மீட்டர்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா ஒர்க் கொடுத்திருந்தாரு. ஷான் ரோலரோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தை என்ஹான்ஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2 பாடல்களும் படத்துல ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துடைய மைனஸ் பாயிண்டா எனக்கு பட்டது இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. படம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கும் போது தேவையில்லாம சில காமெடிகள் படத்துல வந்துகிட்டே இருந்துச்சு. கதையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை செலக்ட் பண்ண ராஜமுருகன் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்கான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கலாம். கருத்தும் கதையும் ஜோக்கர் படம் மாதிரி இந்த படத்துலயும் அழுத்தமா இருந்தாலும் அதோடைய ஸ்கிரீன் பிளே நமக்கு கொஞ்சம் லேகிங்காக தான் தெரிஞ்சுது. பட் ஜப்பான் மாதிரி ஒரு படம் எடுத்ததுக்கு அப்புறம் ராஜமுருகனுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் படம் மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். திரைக்கதையில இன்டர்வலுக்கு முன்னாடியும் இன்டர்வலுக்கு அப்புறமும் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இந்த ஸ்ட்ராங்கான கதை களத்துக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க சொல்ல வர மெயின் கருத்தான மனுஷன் மறையலாம், மனுஷத்தன்மை மறையாது அப்படிங்கிற கான்செப்டை நிலைநிறுத்துற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டு படத்தை முடிக்கிறாங்க. அது இந்த படத்தை சாட்டிஸ்பாக்சனா பாக்குறதுக்கு உதவி பண்ணுது. படம் இப்ப தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.